நமச்சிவாய. ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம அந்த மதுரையில இருந்து ஒரு ஐயா வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரே வியப்பா ஒரு 2-3 வாரம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் உண்மையிலே தற்பெருமையாக இருந்தது. ரொம்ப பெருமையா இருந்து கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு பஸ்ல ஒரு 6 மணி போல வந்திருக்காங்க. ஸ்கூல் பசங்களாம் வந்திருக்காங்க, பக்கத்து ஊர் பசங்க. இவர் பட்டை அடிச்சுட்டு பஸ்ல ஏறி மணி உங்களுக்கு ஸ்டாப் ஓட்டி கட்டு கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த பசங்க ஐயா கோயிலுக்கா போறீங்க அப்படின்னாங்களாம். அப்ப இவர் ஏன்டா கேட்கிறேன் அப்படின்னா, பட்டை அடிச்சிருக்கீங்களே, அந்த கோயிலுக்கு போனா பட்டை அடிப்பாங்க, நீங்க முனிவுகள் ஸ்டாப் பண்ணோடனே நீங்க ஐயா கோயிலுக்கு தான் போறீங்க, நெத்தியில விபூதி பூசிருக்கீங்கல்ல, அதனால கேட்கிறோம் அப்படின்ன உடனே அப்போ நம்ம யோசிக்கிறோம். அப்போ யுகம் எங்க போகுது பாருங்க. ஒரு இந்துவா பிறந்துட்டு விபூதி பூசினா ஐயா கோயிலுக்கு தான் போறீங்கன்னா இப்போ காலம் நேரம் எப்படி போய்கிட்டு இருக்கு. அப்ப இது கொஞ்சம் பெருமையாக இருந்தது. சரியா, அது அந்த அளவுக்காக அந்த பசங்க புரிஞ்சு வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு. அப்புறம் மறாவது வாரம் வந்திருக்காரு. அந்த வேறு வேதியில விபூதி அழிஞ்சிருச்சு. அவரை பார்த்தோம்னே அந்த பசங்க கேட்டாங்களாம், இந்த வாரமா இங்கேதான் போறீங்களா? ஆமா. விபூதி பூசாம வந்திருக்கீங்க அப்படின்னாங்களா? இவர் பாக்கெட்ல உள்ள விபூதி இந்த பூசிக்கிறா அப்படின்னு பூசினாரா? பாக்கெட்லயே வச்சிருப்பீங்களா விபூதிலாம் அப்படின்னு கேட்டாங்களாம். ஆமாடா, பாக்கெட்லயே தான் வச்சிருப்போம். ஆனா அந்த கோயில்ல உள்ளவங்க படிக்கிறவங்க எல்லாருமே பட்டையே அடிக்கிறாங்க, இப்படி எல்லாருமே வச்சிருப்பீங்க அப்படின்னா. எல்லாருமே வேணா மதுரையில இருந்து வர்றேன், இந்த மாதிரி ஐயா விபூதி எப்பவுமே பாக்கெட்ல இருக்கும், அதனால எடுத்து பூசிட்டு வர்றேன் அப்படின்னு. அப்புறம் கோயிலை பத்தி அந்த பசங்க சொன்னாங்களாம். நிறைய விஷயங்கள் இங்க நடக்கிறதுக்குள்ள அந்த பசங்க சின்ன ஸ்கூல் பசங்க தான் எப்படி இருக்கும், அவங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்கய்யா அப்படின்னாங்க. சரி, அந்த ஒரு பக்குவநிலையாவது அவங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது விபூதி, எனக்கு என்ன ஒரு பெருமையாயிருச்சுன்னா, விபூதி பூசிட்டா ஐயா கோயிலுக்கு போறீங்க, இந்த ஒன்றுக்கு நம்ம பிறந்த பிறப்பு பயன் அடைஞ்சது மாதிரி இருந்தது. ஏன்னா இறைவன் அதைத்தானே சொன்னான், அதை புரிய வைங்க தெரிய வைங்கன்னாச்சு. இப்போதைக்கு அந்த ஒரு செய்தி காதல கேட்டவுடனே ஏதோ பெருசா ஒரு சாதிச்சது மாதிரி ஒரு இன்பம். விபூதி பூசிட்டா ஐயா கோயிலுக்கு போறீங்க அப்படிங்கிறது மாதிரி. சரியா, அதனால இது மாதிரி இன்னும் ஒரு சிலது நிறைய பேர் சொன்னாங்க. என்னைய விபூதி பூசினோடனே, விபூதி பூசிட்டு போன உடனே இப்ப இந்த ஐயாக்குமாரு அதிகாரிகள் ஐயாக்குமாரு அன்டைட்ல போகும்போது மறைச்சு கேட்பாங்களாம், நெத்தில விபூதியோட சனிக்கிழமை வந்தோடனே ஐயா கோயிலுக்கு போயிட்டு வர்றதுலாம் சரி போயிட்டு வாங்க, அந்த விபூதியை பார்த்த உடனேயே ஐயா கோயிலுக்கு போயிட்டு வர்றதுலாம் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்ப அந்த பையன் ஒருத்தா கூட கேட்டாங்க, எப்படி சார் சொல்றீங்க? அதான் பட்டை எடுத்துட்டு வர்றீங்களே, பட்டை எடுத்துட்டு வந்தாலே ஐயா கோயிலுக்கு வரவங்க அந்த சனிக்கிழமை இந்த நேரம் வர்றீங்க, அங்க ஏதோ பூஜை நடக்கும், சாமி கும்பிட்டு வர்றீங்க அப்படின்னா. அதனுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய தத்துவம் என்ன, அதனுடைய பெருமை என்ன, நம்ம ஆளுகளுக்கே தெரியல. நம்ம இந்துக்கள் சொல்லக்கூடியவங்களுக்கே அந்த விபூதியா பூசுறோம், பட்டை என்னமோ சாமியார்கள் சாமிக்காட்டி பூசுறதுன்னே 50 பேர் நினைக்கிறாங்க. அவங்க உடல் நலத்துக்கு நல்லது. விபூதி பூசுறது அவங்கவுங்களுக்கு யாராரு பூசுறாங்களோ அவங்கவுங்க உடல் நலத்துக்கு நல்லது, ஆரோக்கியம் இருக்கும், நோய்கள் தவிர்க்கப்படும். அதுல எவ்வளவோ மகத்துவம் இருக்கு. சரியா, அதனால விபூதிகள் அணிவதனால இந்துக்கள் மட்டும்தான் அணியணும், கோயிலுக்கு போறவங்க மட்டும்தான் அணியணும் அப்படிங்கிறது கிடையாது. பெரிய என்ன செய்யுது, மனசுக்கு சில நேரம் சங்கட்டமான விஷயங்கள் கூட நடக்கும். ஏன்னா கழிவு குணம் நேர்மையா இருக்கிறதுக்கு அப்புறம் அறியுது. அதுலயும் நம்ம பெண்கள் ஆண்கள் வந்து ஆலயத்தை பத்தி குறைவா பேசும்போது, ஆலயத்தை பத்தி இல்ல வழிபாட்டை பத்தி விபூதி பூசலை பத்தி பேசும்போது நம்மளுக்கு சங்கடமா இருக்கு. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னோம்னா, இப்ப ஸ்டாஃப்கள் கேட்டு வர்றாங்க, சரி வாங்க வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா விபூதி பூச சொல்லுவாங்களாமே. நம்ம இந்து பெண்கள் இந்துவா பிறந்த ஒரு பெண்கள் வந்து விபூதி பூச சொல்லுவாங்களாம்ல அப்படின்னா, இந்த கொடுமையை எங்க போய் சொல்ல. அதுக்கெல்லாம் அதைத்தான் சொல்றது இறைவன், எல்லாரும் விபூதி பூசிட முடியாது, எல்லாரும் இறைவன் கருணை கிடைக்காம இறைவன் அருள் கிடைக்காம ஒரு கோவிலுக்கும் போக முடியாது, அவன் திருநாமத்தை கூட நெற்றில இடுவதற்கு அவன் அனுமதி வேணும். அதுக்காண்டிதான் முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. ரைட்டா, என் காதாலேயே நம்ம ஸ்டாஃப்கள்கிட்ட சொல்லி அவங்க நம்மள்கிட்ட சொன்னாங்க, ஐயா அந்த பொண்ணு வர்றவங்க ஆனா விபூதி பூசாகும், இந்து தானே? ஆமா. அப்ப ரெண்டு விபூதி நம்ம என்ன புடி பட்டையா அடிச்சுட்டு வர சொல்றோம், கொஞ்சம் போலையாவது. ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு சொல்றோம், சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வாங்க. அப்போ ஒரு ஆசிரியரா இருக்கிறவங்க சந்தனம், அந்த காலத்துல உள்ள குருகுல கல்வியில உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வர சொல்லலையே. குருகுல கல்வி ஆசிரியர்கள் இங்க இருந்து இங்க அடிச்சு உடம்பு ஃபுல்லா திருநீரோ நம்ம சந்தனமோ குங்குமமோ உடம்பு ஃபுல்லா பூசியிருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஆற்றல் அதிகரிச்சது. எப்படி
இந்த குருகுலம் சொல்லி கொடுத்தாங்க பாருங்க ஆசிரியர்கள் அந்த காலத்துல, பள்ளிக்கூடம்லாம் இல்லாத காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க புராண கதைகள்ல எல்லாம். ஒண்ணு விபூதியை முழுசா பூசிருப்பாங்க, உடம்பு ஃபுல்லா சந்தனத்தை முழுசா பூசிருப்பாங்க. ரைட்டா? அப்ப ஆற்றல் அப்படி இருந்தது. இப்ப சுருங்க சுருங்க எல்லாமே சுருங்கி போச்சு, மண்டையில உள்ளதை சேர்த்து சுருங்கி போச்சு. இந்த தத்துவம் மக்களுக்கு தெரியல. அது பூச பூச அதுக்கு நல்லது, அது புரியாம சாமிக்காண்டி பூசுறாங்க, சாமிக்காண்டி பூசுறாங்க. இப்படியே பழகி 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 பார்த்தோம்னா கடைசியில அந்த விபூதி பூசாத நிலையில எல்லாமே சுருங்கி போச்சு. சிந்தனை ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரைட்டா? சிந்தனை இப்ப பாருங்க, கொடுமை கூட்டுறவு நடக்கிறது பாருங்களேன், ரொம்ப அநியாயமா போய்கிட்டு இருக்குன்னா அந்த சிந்தனை ஆற்றல் குறைஞ்சு போச்சு. அதுக்கு என்ன காரணம்? மெயின் காரணம் இறை வழிபாடு, ஒழுக்கமின்மை, கடவுள் மேல அந்த நம்பிக்கை போனது. அதுக்கு பிறகு அந்த முறையான வழிபாடு இல்லாததுனால இன்னைக்கு தவறுகள் பெருக்கெடுத்து ஓடும். சரியா? அதுக்கு பிறகு இன்னொரு அத்தா யூனிஃபார்மை மாத்துவாங்களா, நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு யூனிஃபார்ம் சாமியார் மாதிரி இருக்கு. அந்த கொடுமைகளை நான் என்ன சொல்றது, நாட்டுல நடக்கிறதையெல்லாம் சொன்னோம்னா விடிய கதையா பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் எல்லாருமா பண்ணிட முடியும், எல்லாரும் கெட்டிட முடியுமா? இல்லாட்டி பிள்ளை நம்ம அதுக்காண்டியே 3-4 வீடியோ போட்டிருக்கோம்யா. கலருக்காண்டியே 3-4 வீடியோ யூடியூப்ல போட்டிருக்கோம். என்னென்ன கலருக்கு என்னென்ன வைப்ரேஷன் இருக்கு, என்னென்ன ஆற்றல் இருக்கு, நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீங்க, அவங்க எல்லாம் எப்படியாப்பட்ட கலரை உடுத்தணும். இப்போ முன்னோர்கள், மூதாதையர், இல்லாட்டி விஞ்ஞானிகள் இவங்களெல்லாம் பாருங்களேன், இந்த கொசமசக்க கலர் எல்லாம் போட மாட்டாங்க. பயங்கரமான வைப்ரேஷன்லாம் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கு, கதிர்வீச்சு இருக்கு. இது அறிவியல் பூர்வமான உண்மை. வெள்ளைக்கு என்னது, கருப்புக்கு என்னது, பச்சைக்கு என்னது, இப்படி நிறைய ஆற்றல் இருக்கு. இதையெல்லாம் உணர்ந்ததே நம்ம சரி மக்கள் நல்லா இருக்கட்டுமே, இப்படி எல்லாம் சீரழிவு நடக்குது, கொடுமைகள் நடக்குது, இது எதனால அப்படின்றத அதை விளக்கமே கொடுத்தோம். ஏன்னா நல்லது சொன்னா யாரும் கேட்க போறதும் இல்லை, அதை பார்க்க போறதும் இல்லை. நம்ம கடமையை நம்ம செய்வோம் அப்படிங்கிறதுக்காண்டிதான் அந்த அது கலருக்காட்டியும் போட்டோம். என்னென்ன கலர் யார் யாரெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி. சரியா? நம்ம இந்துவாக பிறந்துட்டு இப்படி எல்லாம் இருக்காங்க பாருங்க. ரைட்டா? சரியா? ரைட்டு. லக்கணம் இருக்கட்டும், அவங்கவுங்க முடிஞ்சதை நல்லது பண்ணுங்க, 4 பேருக்கு உதவுங்க. தெய்வம் இருக்குது, நம்பிக்கையா செயல்படுங்க. நீங்க மனிதர்கள்ட்ட சொல்றதை காட்டிலும் அன்றாடம் உங்க வாழ்க்கை பிரச்சனையை தெய்வத்துகள்கிட்ட சொல்லுங்க. இந்த இன்னைக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் குறிப்புல போட்டு விட்டோம். அது சில பேர் அதுல பகிர்ந்ததுனால, சில பேர் கேள்வி கேட்டதுனால, இந்த கடவுள் இருக்கா, சாமி இருக்கா, இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிறதுனால இங்க நடந்த உண்மை சொல்லுவாங்கள, அதான் ஆதாரத்தோட இருந்தா இந்த காலத்துல ஆதாரம் இல்லாட்டி நம்ப மாட்டாங்க. ஆதாரம் சொன்னாலுமே கொஞ்ச நாளைக்கு தான் நம்புவாங்க. சரி, நம்புறவங்க நம்பட்டும், நம்பாதவங்க போகட்டும். ரைட்டா? நம்ம நடந்த உண்மையான விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. நம்ம யாரையும் எதிர்பார்த்தோம், எதையும் எதிர்பார்த்தோம் இதை சொல்லலை. 4 பேர் புரிஞ்சுக்கிறதுக்கும் சில ஆன்மீகவாதிகள், ஆன்மீகத்துக்கு வர்றவங்களுக்கு சில சந்தேகம் இருக்கும். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் தெய்வ செயலாது. இது கண்டிப்பா தெய்வ செயலாது தான். அனைத்தும் ஆதி முதல் அந்த வரை, அணு முதல் ஆதி வரை எல்லாமே இறைவன் செயலால்தான் நடக்குது அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள்லாம் கொடுத்தோம். சரியா? அதனால அவனின்றி அணுகும் அசையாது. யாரு வேண்டாலும் என்ன வேண்டாலும் பேசிட்டு போகட்டும். அதனால நம்ம நல்லதை நினைப்போம், நல்லதை சொல்லுவோம், நல்லதை செய்வோம். நம்ம தனியா உட்கார்ந்து யோசிப்போம். ரைட்டா? யாரு சொல்றது உண்மை, எது நல்லது கெட்டது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு நம்ம மனசாட்சிக்கு என்ன தோணுதோ, எது இதை செய்யணும் அப்படின்னு தோணுதோ நம்ம மீண்டும் அர்த்தம் சொல்லணும். சரி தவறு எல்லாருக்கும் தெரியும். எது தவறுன்றும் எல்லாருக்கும் தெரியும், எது சரின்றும் எல்லாருக்கும் தெரியும். ஆடம்பரம், அந்த அத்தியாவசியம், இதெல்லாம் அறிஞ்சு புரிஞ்சு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்பட்டாலே போதும். சரிங்களா? சரி. தெய்வத்தை வழிபட தினமும் மறந்துடாதீங்க. அவ்வளவுதான். நம்மளுக்கு கிடைக்கிற உணவுல இருந்து, பிரபஞ்சத்துல இருந்து எல்லாமே அந்த ஆற்றல் அவங்கவுங்க உணர்ந்தாதான் அதை பத்தி தெரியும். ஏன்னா அடுத்தவங்க சொல்றதுனால, நம்ம கேட்கறதுனால எதுவும் நடக்க போவதில்லை. உணர முயற்சி பண்ணுங்க. தெய்வ வழிபாடுகளை வீட்டுல வெள்ளி செவ்வாய்க்காவது குறைஞ்சபட்சம் சாமி கொடுங்க. டெய்லி காலை மாலை சாமி கும்பிட்டா மிக மிக சிறப்பு. 48 நாள் அவ்வளவு லேசு. நீங்க லேசா நினைப்பீங்க, சாமி கும்பிடுறது அவ்வளவு லேசுத்த விஷயமே கிடையாது. ரைட்டா? சாமி கும்பிடுறது அவங்க லேசு நினைப்பாங்க. எங்க பண்ண சொல்லுங்க பார்ப்போம். எங்க விபூதி பூசை சொல்லு, சாமி கும்பிட சொல்லு, முடியாது. அந்த நேரம் இருந்தாத்தான் வரும். உனக்கு நேரம் எப்போ சரியாகுதோ அப்பதான் சாமி, ரூம்பு, சாமி, கடவுள்கள் யாபகமே வரும். இல்லாட்டி அதை கண்டவன கோவம் வரும். இல்லாட்டி அப்புறம் பார்ப்போம், சாமி என்னத்தை செஞ்சேன்,
வருஷம் முழுக்க கும்பிட்டேன். இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து கொண்டே தான் இருக்கு. ஒரு நாள் கும்பிட்டுட்டோம் அதெல்லாம் கிடையாது. தொடர்ச்சியா யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு நம்ம கேரண்டியே கொடுக்கலாம். நான் தொடர்ச்சியா சாமி கும்பிடலாம், முறையான வழிபாடு செஞ்சு முறையா சாமி கும்பிட்டா கண்டிப்பா அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். சரிங்களாயா? சரி, முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணிட்டு முடியலன்னா விளக்குங்க. ஐயா நாங்க இப்படி சொன்னோம், இப்படி நீங்க சொன்னீங்க, நாங்க இப்படிலாம் செஞ்சோம், ஏன் இதெல்லாம் தெரியலன்னா கண்டிப்பா நம்ம விளக்கம் கொடுக்கவும் அந்த சக்தியை உணர வைக்கவும் அந்த உண்டான வழிமுறைகளை சொல்ல முடியும், காண வைக்கவும் முடியும். சரி, ஓம் நம சிவாய, ஜெய் ஸ்ரீ ராம், ஸ்ரீராம.